ஐபிஎல் துவங்கி 18 ஆண்டுகள். பஞ்சாப், ஆர்சிபி என இரு அணிகளுக்கும் அது 18 ஆண்டுகால கனவு. ஜூன் 3ஆம் தேதி புதிய சாம்பியன் யார் என அறிய நகம் கடித்து காத்திருந்தது பஞ்சாப் ஆர்சிபி ரசிகர்கள் மட்டுமல்ல. இந்த 18 ஆண்டுகளில் பஞ்சாபும் ஆர்சிபியும் இதுவரை மோதிய போட்டிகளில் தலா 18 போட்டிகளில் வெற்றி பெற்றிருந்தன. இன்னொரு புறம் ஐபிஎல்லில் 18 ஆண்டுகள் விளையாடி வரும் அந்த 18 எண் பொறித்த ஜெர்சி அணிந்திருந்த நட்சத்திர வீரர் கோப்பை கைகூடாமல் காத்திருந்தார். எக்கச்சக்க எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் அத்தனை கேள்விகளுக்கும் விடை கிடைத்துவிட்டது. பஞ்சாபுக்கு எதிராக 19வது வெற்றியை சுவைத்துவிட்டது ஆர்சிபி. அதன் மூலம் அதன் நீண்ட காத்திருப்பு முடிவுக்கு வந்திருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஒலிக்கும் ஈசாலா கப் நம்தே எனும் அதன் கனவு நனவாகியிருக்கிறது. வழக்கமாக எதிரணி பேட்ஸ்மேன் அவுட் ஆனாலே ஆக்ரோஷமாக மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விராட் கோலி இறுதி ஓவர்களில் மிகவும் பரபரப்பாக இருந்தார். ஆர்சிபி வெற்றி உறுதியான அந்த தருணம் அவரது கண்ணில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அதற்கு காரணம் இருக்கிறது. ஐபிஎல் 2வது சீசனிலேயே இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுவிட்டது பெங்களூரு. விராட் கோலி அப்போது அணியில் இருந்தார். அன்று பெங்களூருவின் கனவை இறுதி ஓவர்களில் தவிடுபொடியாக்கினார் ஆர்பி சிங். மீண்டும் 4வது சீசனில் இறுதிப் போட்டிக்கு வந்தது ஆர்சிபி. இம்முறை எதிரில் நின்றது சென்னை சூப்பர் கிங்ஸ். சென்னையை அதன் சொந்த மண்ணில் எதிர்கொண்டது ஆர்சிபி. வெட்டோரி தலைமையிலான ஆர்சிபி அணியில் கோலி, டிவில்லியர்ஸ், கிறிஸ் கெயில் இருந்தனர். ஆனால் மைக்கேல் ஹசி, முரளி விஜய் முதலில் பேட்டிங் செய்யும் போதே நொறுக்கி தள்ளினர். இமாலய இலக்கை துரத்திய பெங்களூருவின் கனவை தனது சுழலில் சுழற்றி எறிந்தார் ரவிச்சந்திரன் அஸ்வின். 3வது முறையாக 2016ஆம் ஆண்டு இறுதிப் போட்டிக்கு வந்தது ஆர்சிபி. இம்முறை கோலி கேப்டன். ஆர்சிபியின் பேட்டிங் படையை பேப்பரில் பார்த்தாலே சிலருக்கு கதிகலங்கக்கூடிய நிலை இருந்தது. கிறிஸ் கெயில், கோலி, டிவில்லியர்ஸ், KL ராகுல், ஷேன் வாட்சன் என 5 ஸ்டார் படையுடன் களமிறங்கியது ஆர்சிபி. ஆனால் அன்றைய தினம் எதிரில் நின்றிருந்த ஹைதராபாத் அணி பென் கட்டிங்கை வைத்து ஆர்சிபியின் கனவை சின்னாபின்னமாக்கியது. அதன் பிறகு ஆண்டுகள் உருண்டோடின. ஆர்சிபியின் நட்சத்திர வீரர்களுக்கு வயதாக ஒவ்வொருவராய் ஓய்வு பெற்றனர். பிளே ஆஃப் வரை தகுதி பெற்றால் கூட ஃபைனலில் நுழைய முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தது ஆர்சிபி. இதோ 9 ஆண்டுகள் கழித்து இந்த முறை ஃபைனலுக்கு தகுதி பெற்றது. இம்முறை கோலியை தவிர சர்வதேச அளவில் மிகவும் அனுபவம் வாய்ந்த பேட்ஸ்மேன்கள் யாரும் அணியில் இல்லை. ஆர்சிபி அணியை வழிநடத்தியதே இன்னும் இந்திய அணிக்காக ஒரு T20 போட்டியில் கூட விளையாடாத ரஜித் பட்டிதார் தான். ஆனால் லீக் சுற்றில் வெறும் 4 போட்டிகளை மட்டுமே இழந்து புள்ளிப்பட்டியலில் முதல் 2 இடங்களில் நுழைந்தது ஆர்சிபி. முதல் போட்டியில் கொல்கத்தாவை அதன் சொந்த மண்ணிலும், 2வது போட்டியை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை அதன் சொந்த மண்ணிலும் வீழ்த்தியது ஆர்சிபி. சேப்பாக்கத்தில் 2008ஆம் ஆண்டுக்கு பிறகு சிஎஸ்கேவை ஆர்சிபி வீழ்த்தியது அதுவே முதல் முறை. இந்த 2 போட்டிகளிலேயே ஆர்சிபி ஒரு ஸ்டேட்மெண்டை சொல்லிவிட்டது. அதன் பின்னர் மிகச்சிறிய சறுக்கல்கள் இருந்ததை தவிர வேறு எதுவும் தவறவில்லை. வழக்கமாக அழுத்தம் நிறைந்த தருணங்களில் நம்ப முடியாத வகையில் சொதப்பி தள்ளி மிக மோசமான தோல்விகளை சந்தித்த ஒரு அணி ஆர்சிபி. ஐபிஎல்லில் மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளம் இருந்த போதிலும் ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு ஏமாற்றத்தையே பரிசளித்தது ஆர்சிபி அணி. ஆனால் இம்முறை ஆர்சிபி ஆடிய விதம் அபாரம். லீக் சுற்றின் முடிவில் பிளே ஆஃபில் யாருக்கு எந்த இடம் என்பதை தீர்மானிக்கும் ஒரு முக்கியமான போட்டியில் லக்னோவை எதிர்கொண்டது பெங்களூரு. பிளே ஆஃபில் முதல் குவாலிஃபயர் ஆட்டத்தில் ஆட வேண்டுமெனில் இதை செய்யுங்கள் என 228 ரன்கள் எனும் பிரம்மாண்ட இலக்கை நிர்ணயித்தது லக்னோ. அன்று கோலி, ஜிதேஷ் சர்மா ஆடியது சரவெடி ஆட்டம். 8 பந்துகள் மீதம் வைத்து இலக்கை கடந்து குவாலிஃபயர் 1இல் என்ட்ரி கொடுத்தது ஆர்சிபி. பிளே ஆஃபில் குவாலிஃபயர் 1 போட்டியில் பஞ்சாப் அணியை வெறும் 14 ஓவர்களில் 101 ரன்களுக்கு அடக்கியது ஆர்சிபி. சேசிங்கில் 10 ஓவர்களில் மேட்சை முடித்து டின்னருக்கு சென்றது ரஜித் பட்டிதார் படை. குவாலிஃபயர் 2 போட்டியில் மிக வலுவான மும்பையை எதிர்கொண்டு ஸ்ரேயாஸ் ஐயரின் ஒரு அட்டகாசமான இன்னிங்ஸ் உதவியுடன் 204 ரன்கள் எனும் இலக்கை 6 பந்துகள் மீதம் வைத்து கடந்து மீண்டும் ஆர்சிபியை இறுதிப் போட்டியில் எதிர்கொள்ள தயாரானது பஞ்சாப் அணி. இந்த போட்டியில் டாஸ் வென்றது பஞ்சாப் அணிதான். இதுவரை 3 முறை ஐபிஎல் இறுதிப் போட்டிகளில் சேசிங்கில் சொதப்பி கோப்பையை தவறவிட்டிருந்த ஆர்சிபி அணியிடம் முதலில் பேட் பிடிக்க சொன்னார் ஸ்ரேயாஸ் ஐயர். விராட் கோலியை ஷார்ட் பந்துகளில் சோதித்தனர் பஞ்சாப் பவுலர்கள். முதல் 10 ஓவர்களில் ஒரு முனையில் விக்கெட் விழுந்தாலும் ரன் ரேட்டில் கவனமாக இருந்தது ஆர்சிபி. ஆனால் 10வது ஓவருக்கு பிறகு மெல்ல ரன் ரேட் சரிந்தது. கோலி 35 பந்துகளில் 43 ரன்களை சேர்த்து அவுட் ஆனதும் ஜிதேஷ் சர்மா, ஜேமிசன் ஓவரில் காட்டிய அதிரடியால் ஆர்சிபியின் ரன் ரேட் மீண்டும் 10ஐ நெருங்கியது. ஸ்கோர் 200ஐ தாண்டும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அர்ஷ்தீப் சிங்கின் அட்டகாசமான 20வது ஓவரில் 3 விக்கெட்டுகளை இழந்து வெறும் 3 ரன்களை மட்டுமே அடித்தது ஆர்சிபி. அந்த ஓவர் ஆர்சிபியின் கடந்த கால சொதப்பல்களை நினைவுபடுத்துவதாய் இருந்தது. சேசிங்கில் புவனேஸ்வர் குமார் வீசிய முதல் ஓவரின் முதல் பந்தை பவுண்டரிக்கு அனுப்பி பிரியான் ஷாரியா அமர்க்களமாய் ஆட்டத்தை தொடங்க, அதே ஓவரின் இறுதிப் பந்தை எதிர்கொண்ட பிரப் சிம்ரன் பந்தை சிக்ஸருக்கு அனுப்பி அட்டகாசமாய் தனது ஆட்டத்தை துவங்கினார். முதல் ஓவரிலேயே 13 ரன்கள் பஞ்சாபுக்கு கிடைத்தது. உடனே சுதாரித்த ரஜித் பட்டிதார் 3வது ஓவரை புவனேஸ்வர் குமாருக்கு தராமல் ஹேசல்வுட்டிடம் வழங்கினார். அந்த ஓவரில் 5 ரன்கள் மட்டுமே பஞ்சாப் எடுத்தது.
அதற்கடுத்த ஓவரை வீசிய புவனேஸ்வர் குமார் 4 ரன்கள் மட்டும் கொடுத்தார். மெல்ல அழுத்தம் அதிகரிக்க தொடங்கிய நிலையில் அதற்கடுத்த ஓவரிலேயே பில்சால்ட்டின் ஒரு சிறப்பான கேட்சால் ஆட்டமிழந்தார் பிரியான்சாரியா. பவர் பிளே முடிந்ததும் குருணால் பாண்டியாவை கொண்டு வந்தார் பட்டிதார். அவரது ஓவரில் திணறியது பஞ்சாப். பிரப்சிம்ரன் விக்கெட்டை குருணால் தூக்க ஸ்ரேயாஸ் ஐயர் வந்தவுடனேயே ரொமாரியோ ஷெப்பர்ட் அவரை பெவிலியனுக்கு அனுப்பி வைத்தார். கோலி உள்ளிட்ட ஆர்சிபி வீரர்கள் ஸ்ரேயாஸின் விக்கெட்டை கொண்டாடி தீர்த்தனர். அதன் பின்னர் சேசிங்கில் கோட்டை விட்டது பஞ்சாப். இறுதி ஓவர்களில் தனி ஒருவனாய் சஷாங்க் சிங் போராடினார். குறிப்பாக ஹேசல்வுட் வீசிய கடைசி ஓவரில் 3 சிக்சர்கள் உட்பட 22 ரன்கள் குவித்தார். ஆனால் கோப்பையை கைப்பற்ற இன்னும் ஒரு பந்தையாவது முன்பே எல்லைக்கோட்டுக்கு வெளியே அனுப்பியிருக்க வேண்டும் பஞ்சாப். அந்த ஒரு பந்தை தவறவிட்டதால் கோப்பை கனவை சுமந்து 19வது ஆண்டுக்குள் நுழைய உள்ளது பஞ்சாப் கிங்ஸ். ஒரே ஒரு நோபால் கூட ஆட்டத்தை மாற்றிவிடும் அபாயம் இருந்த போதிலும் இம்முறை இறுதி ஓவர்களில் எந்தவித தேவையற்ற தவறுகளையும் செய்யாமல் சுதாரித்து செயல்பட்டு கோப்பையை கைப்பற்றியது ஆர்சிபி. 18 ஆண்டுகால கனவு நனவானதும் இப்படி சொன்னார் விராட் கோலி. இன்று இரவு ஒரு குழந்தையைப் போல தூங்குவேன் என்று. ஆனால் ஆர்சிபி ரசிகர்களுக்கு உற்சாகம் குறைய இன்னும் சில பல இரவுகள் ஆகக்கூடும். ஏனெனில் அவர்களின் காத்திருப்பு காலம் அத்தகையது.